வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, நெருக்கமானவங்களால் ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். அனைவரிடமும் அன்பாக பழகும் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களாலேயே பொது இடங்களிலேயோ அல்லது உறவினர்கள் மத்தியிலேயோ பெரிய அளவிலான அவமானங்கள் நேரிட்டிருந்திருக்கும். உங்களின் பலவீனங்களை பயன்படுத்தி அல்லது உங்களின் பொருளாதார நிலையை சுட்டிக்காட்டி 4 பேருக்கு முன்னால உங்களை இலப்பமாக பேசி சிரமைப்படுத்தினர். நீங்க உயிராக நினைத்தவங்களே உங்களை மத்தவங்க முன்னிலையில மதிக்காமல் நடந்து கொண்ட போது ஏற்பட்ட அவமானம் உங்க நெஞ்சில ஈட்டியால் கொட்டியதை போல் கைத்து உங்கள் தன்னாதிக்கத்தையும் சுயமரியாதையுமே உலுக்கி பார்த்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க அனைவரிடமும் அன்பாவும் பழகும் உங்களுக்கு மிகவும் நெருங்கியவங்களால தான் பொது இடங்களிலும் மற்றும் உறவினர்களுடைய மத்தியிலே தான் பெரிய அளவிலான அவமானங்கள் உங்க வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி அது உங்களுடைய பொருளாதார நிலைமையை சுட்டி காட்டியவும் 4 பேருக்கு முன்னால உங்களை இலப்பமாவே பேசி சிரமைப்படுத்தி இருந்திருப்பாங்க உங்களை. ஏன்னா நீங்க உயிரா நினைத்தவங்க தான் உங்களை மற்றவங்க நிலையில மதிக்காம நடந்து கொண்ட போது அந்த அவமானமும் உங்க நெஞ்சில ஈட்டிய குத்தியது போல தைத்து உங்க தன்னாதிக்கத்தையும் சுயமரியாதையும் உலுக்கி பார்த்திருந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலேயும் நீங்கள் தனிமையில் அழுத இரவுகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். பகலில் உலகத்தாரின் முன்னும் குடும்பத்தினர் முன்னும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலமான மனிதராக நீங்க நடித்தாலுமே இரவுல தனிமையில உங்களுக்கு உண்மையான வேதனை வெளிப்பட்டிருந்திருக்கும். யாருக்கும் தெரியாம தலையணையில் முகம் புதைத்து கண்ணீர் விட்டு அழுத இரவுகள் எண்ணற்றவை. உங்களுடைய குமுறல்களை கேட்கவே ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசவோ யாரும் இல்லாத அந்த தனிமைதான் உங்களை மிகவும் கொடூரமாக வதைத்தது. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று நீ விடிய விடிய கண்ணீரோடு இறைவனிடம் மன்றாடி இரவுகள் உங்க வாழ்க்கைய பயணத்தில் மிக கடினமான பக்கங்களாகவே அமைந்திருந்திருக்கும். அதாவது நீங்க பகலில் உலகத்தாரின் முன்னுமே குடும்பத்தார் முன்னுமே எல்லாவற்றையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலமான மனிதராகவே நடித்து வந்திருந்திருப்பீங்க. ஆனா இரவுலதான் நீங்க தனிமையில உங்களுடைய உண்மையான வேதனையை வெளிப்பட்டு போயிருந்திருக்கும் உங்களுக்கு. யாருக்கும் தெரியாம தலையணையில முகம் புதைத்து கண்ணீர் விட்டு அழுத இரவுகளும் உங்களுக்கு அதிகம். அது மட்டுமல்லாம உங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசவே யாரும் இல்லாத அந்த தனிமை தான் உங்களை மிகவும் கொடூரமாகவே பாதித்து வந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது மட்டுமல்லாம விடிய விடிய கண்ணீரோடு இறைவனுடன் மன்றாடி நீங்கள் உங்க இரவு ஃபுல்லாவே உங்களின் வாழ்க்கை பயணத்துல மிக கடினமான பக்கங்களாக உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். கஷ்டத்தை வெளியில் காட்டாமல் சுமந்த வாழ்க்கை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். இத்தனை சோதனைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் மற்றும் இழப்புகளை சந்தித்த போதிலுமே அதை வெளியில காட்டிக்கொள்ளாம புன்னகை பூத்த முகத்தோடு உள்ளா வந்திருந்திருப்பீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் வெளியே தெரிந்தால் குடும்பத்தினர் உடைந்து போவாங்க அல்லது எதிரிகள் எள்ளி நகையாடுவாங்க என்பதால உங்களின் அனைத்து வேதனைகளையும் உங்களுக்குள்ளேயேவும் புதைத்து வைத்திருந்திருப்பீங்க. ஒரு பெரும் பாரத்தை சுமந்து கொண்டே மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற வழிகாட்டியா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தியாக காவியத்திற்கு இணையானது. வாழ்க்கையில இந்த மன வலிமையே உங்களை இன்றும் மீண்டும் வர செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகவே விளங்கி வரப்போதும் வாழ்க்கையில. அது நீங்க கண்ட அத்தனை சோதனைகளும், ஏமாற்றங்களும், ஏன் அவமானங்களும் மற்றும் இழப்புகளை சந்தித்த போதிலுமே அதை நீங்க வெளியிலேயே காட்டிக் கொண்டிருந்திருக்க மாட்டீங்க. புன்னகை பூத்த முகத்தோட தான் உள்ள வந்திருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அந்த கஷ்டங்கள் வெளியே தெரிந்தால் குடும்பத்தினர் உடைந்து போவாங்களோ, எதிரிகள் எள்ளி நகையாடுவாங்க என்பதால தான் உங்கள் அனைத்து வேதனைகளையுமே உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்க வழிகாட்டியாகவும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தியாக காவியத்திற்கு இணையாவே இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆரோக்கியம் மேம்பட போகின்றது. நீண்ட நாட்களா உங்களை வாட்டி வதைத்து வந்த நாள்பட்ட நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் அனைத்துமே படிப்படியாக குணமடைய போகுது. உடலிலும் மனதிலும் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் உண்டாகும். சரியான மருத்துவ சிகிச்சை மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமும் ஆரோக்கியம் சீராக போகுது. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இனி உங்களுக்கு இருக்காது. உங்களின் உடற்பயிற்சிகள்
மற்றும் யோகா போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கொடுப்பது, நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் தொடர்பான கோளாறுகள் நீங்கி உடலுக்கு பொது பலம் கிடைக்கப் போகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஆரோக்கியமான வாழ்வை பெறப் போறீங்க உங்க வாழ்க்கையில. உங்கள் நீண்ட நாட்கள் உங்களை வாட்டி வதைத்து வந்த நாள்பட்ட நோய்களான மற்றும் உடல் உபாதைகள் அனைத்துமே இப்ப படிப்படியா குணமடைய போகுது. உடலிலும் மனசிலுமே ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புமே உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா தான் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக போகுது. என தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நரம்பு மண்டலமும் மற்றும் ஜீரண மண்டலம் தொடர்பான கோளாறுகள் அனைத்துமே இப்போது நீங்கி உடலுக்கு ஒரு புது பலமும் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப கௌரவம் உயரப் போகின்றது. சமுதாயத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலுமே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாடறிய பாராட்டை பெறப்போகின்றது. குடும்பத்தின் பெயரை காப்பாற்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். பொது காரியங்கள் மற்றும் சமூக சேவைகளில் உங்கள் கை ஓங்கப் போகின்றது. உங்களுக்கு சமுதாயத்தில் முக்கியமான பொறுப்புகளோ அல்லது கௌரவ பதவிகளோ தேடி வரும். உங்களுடைய வார்த்தைக்கு 4 பேர் மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகப் போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது சமுதாயத்திலும் நீங்க வாழுற பகுதியிலும் தான் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாடறிய பாராட்டையும் பெறப்போகுது. ஏன்னா குடும்பத்தோட பெயரை காப்பாற்ற வகையில தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் போது. ஏன்னா பொது காரியங்கள்லையும் சமூக சேவைகளையுமே உங்க கை ஓங்கி நிற்க போகுது. உங்களுடைய சமுதாயத்துல முக்கியமான பொறுப்புகள் அல்ல கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டம் தொடர்ந்து கை கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில. எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் இது. பல வழிகளிலிருந்தும் பணவரவும் சுபயோகங்களும் உங்களை தேடி வரும். தள்ளிப்போன காரியங்கள் அனைத்துமே தானாகவே முடிவடையும். அதிர்ஷ்ட குழு அதிர்ஷ்ட குழுக்கள், சொத்துக்கள் சேருதல் அல்லது தொழில் ரீதியான பெரிய வாய்ப்புகள் திடீரென அமையும். கிரகங்களின் சுப சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கியே இருக்கும். தெய்வத்தின் அனுகிரகமும் அதிர்ஷ்ட தேவதையின் அருளுமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டுதான் இருக்க போது வாழ்க்கையில. அது உங்களுக்கு எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டப்போது. அது தொட்டதெல்லாம் பொன்னாக கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். ஏன்னா பல வழிகளிலிருந்து பணம் வரும், சுப யோகங்களும் உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் தள்ளிப்போன காரியங்கள் அனைத்துமே தானாவே உங்களுக்கு முடிவடைய போகுது. கிரகங்களுடைய சுப சேர்க்கை உங்களுக்கு சாதகமா இருப்பதால தான் நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கி இருக்க போகுது. தெய்வத்தின் அனுகிரகமும் அதிர்ஷ்ட தேவதையோட ஆதரவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் இனி உங்களுக்கு இருக்காது. உங்களின் உடற்பயிற்சிகள் மற்றும் யோகா போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் கொடுப்பது, நரம்பு மண்டலம், ஜீரண மண்டலம் தொடர்பான கோளாறுகள் நீங்கி உடலுக்கு பொது பலம் கிடைக்கப் போகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஆரோக்கியமான வாழ்வை பெறப் போறீங்க உங்க வாழ்க்கையில. உங்கள் நீண்ட நாட்கள் உங்களை வாட்டி வதைத்து வந்த நாள்பட்ட நோய்களான மற்றும் உடல் உபாதைகள் அனைத்துமே இப்ப படிப்படியா குணமடைய போகுது. உடலிலும் மனசிலுமே ஒரு புதிய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்புமே உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா தான் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக போகுது. என தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நரம்பு மண்டலமும் மற்றும் ஜீரண மண்டலம் தொடர்பான கோளாறுகள் அனைத்துமே இப்போது நீங்கி உடலுக்கு ஒரு புது பலமும் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில. குடும்ப கௌரவம் உயரப் போகின்றது. சமுதாயத்திலும் நீங்கள் வாழும் பகுதியிலுமே உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரும். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாடறிய பாராட்டை பெறப்போகின்றது. குடும்பத்தின் பெயரை காப்பாற்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். பொது காரியங்கள் மற்றும் சமூக சேவைகளில் உங்கள் கை ஓங்கப் போகின்றது. உங்களுக்கு சமுதாயத்தில் முக்கியமான பொறுப்புகளோ அல்லது கௌரவ பதவிகளோ தேடி வரும். உங்களுடைய வார்த்தைக்கு 4 பேர் மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகப் போகுது உங்க வாழ்க்கையிலேயேவும். அது சமுதாயத்திலும் நீங்க வாழுற பகுதியிலும் தான் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நாடறிய பாராட்டையும் பெறப்போகுது.
ஏன்னா குடும்பத்தோட பெயரை காப்பாற்ற வகையில தான் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும் போது. ஏன்னா பொது காரியங்கள்லையும் சமூக சேவைகளையுமே உங்க கை ஓங்கி நிற்க போது. உங்களுடைய சமுதாயத்துல முக்கியமான பொறுப்புகள் அல்ல கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டம் தொடர்ந்து கை கொடுக்க போது உங்க வாழ்க்கையில. எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் இது. பல வழிகளிலிருந்தும் பண வரவும் சுபயோகங்களும் உங்களை தேடி வரும். தள்ளிப்போன காரியங்கள் அனைத்துமே தானாகவே முடிவடையும். அதிர்ஷ்ட குழு அதிர்ஷ்ட குழுக்கள், சொத்துக்கள் சேருதல் அல்லது தொழில் ரீதியான பெரிய வாய்ப்புகள் திடீரென அமையும். கிரகங்களின் சுப சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றியை நோக்கியே இருக்கும். தெய்வத்தின் அனுகிரகமும் அதிர்ஷ்ட தேவதையின் அருளுமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டேதான் இருக்க போது வாழ்க்கையில. அது உங்களுக்கு எதிர்பாராத திசைகளிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டப்போது. அது தொட்டதெல்லாம் பொன்னாக கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். ஏன்னா பல வழிகளிலிருந்து பணம் வரும், சுப யோகங்களும் உங்களை தேடி வரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் தள்ளிப்போன